ஹலோ, இன்றைக்கி நம்ம வந்து வெஜ்ஜு குருமா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்னதாக பட்டை சின்ன துண்டு, அப்புறம் கிராம்பு ஒரு 2 மூணு கடை போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை ஒரு 1/2 இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதோட 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க சைஸில் தான் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதோட 3 சின்ன சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எடுத்துருக்கேன், காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். அது எல்லாமே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தண்ணியை சூடு பண்ணி அதில் உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்துருக்கேன். போட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். இதோட வந்து நல்லா இப்போ தண்ணி கொதிக்கிறப்ப நான் வந்து தேங்காய், சோம்பு, உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு இதில் ஆட் பண்ணோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தான் நம்ம இப்போ உப்பு போட்டிருந்தோம், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணி இப்போ 2 விசில் விட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.